இன்னும் வரும். நாம் இன்னும் சந்திக்கல, எதிரியை இன்னும் நேரடியாக நம்ம சந்திக்கலை. இப்போ தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை முதல்ல புறந்தள்ளிட்டு போனான். இப்போ புறந்தள்ள முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ சமமாக பார்க்குறான், இன்னும் எதிர்க்க ஆரம்பிப்பான். அவன் இன்னும் மூர்க்கமாக எதிர்க்க ஆரம்பிக்கும் போது இன்னும் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம மன ரீதியாக உடல் ரீதியாக நாம் தயார் செஞ்சுக்கணும், நம்மளை நாம் தயார் செஞ்சுக்கணும். ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய லட்சியம் உயர்வானது, நம்ம வெல்லணும். அப்படி வெல்லணும்னா சாலை இளைஞரின் சொன்ன ஒரே ஒரு அந்த இதை மட்டும் நம்ம மனசுக்குள்ள நினைக்கணும், தத்துவத்தை மட்டும். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. அப்போ நாம் சாக பிறந்தவர்கள் அல்ல, சாக செய்வோனை சாக செய்யாமல் சாகின்றாய தமிழன் பண்ணார்ல, சாக செய்வோனை சாக செய்யாமல் சாகின்றாய தமிழன். நம்ம சாக பிறந்தவர்கள் அல்ல, சாலை இளந்திரியன் சொன்ன மாதிரி சாகடிக்க பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கணும். உண்மையா சொல்றேன். ஒரு விபத்தில் ஒரு பேருந்தில் போயிட்டு இருக்கிறோம், ஏதோ வாகனத்தில் போயிட்டு திடீர்னு ஒரு விபத்து, இறந்து போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. குடும்ப பரிதவிக்கும் நம்ம செத்து போயிடும். விபத்துகள் எப்போ வேணாலும் வரலாம். உணர்ச்சி வசப்பட்டோம், ஒருத்தர் கடையில் அடிக்கிறான், எதையுமே யோசிக்காமல் ஒருத்தனை தூக்கி குத்திடுறோம், சிறைக்கு போகிறோம். உண்மையாக சொல்கிறேன். நான் இந்த கருத்தை மணியரசு கிட்ட சொல்லிக்கிறேன், தியாக கிட்ட சொல்லிக்கிறேன், சுபவீர பாண்டிய கிட்ட சொல்லிக்கிறேன், அருணாசலத்துக்கிட்ட சொல்லிக்கிறேன். இதில் அருணாசலம் மட்டும்தான் கொஞ்சம் செவிசாய்ச்சாரு, அதுக்கப்புறம் அவர் வரல. ஏனென்றால் நாம் இந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியலை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது, தமிழ் தேசியத்திற்காக எவன் இன்னல்களை அனுபவித்து சிறை சென்றானோ அவனுடைய குடும்பத்தை தமிழ் தேசியவாதிகள் காப்பாற்றலை. நம்ம அங்கே தான் தோற்று போகணும். ஒரு தமிழ் தேசியவாதி சிறைக்கு போகிறான்னா அவன் சிறைக்கு போகக்கூடிய குடும்பம் என்னுடைய குடும்பம், தமிழ் தேசியவாதிகள் அதை தூக்கி பிடிச்சிருந்தாங்கன்னா தமிழ் தேசியம் என்னைக்கே வென்று இருக்கும். இப்போ நாம் தமிழ் கட்சி அதை செய்யும். 4 திமுக காரன், 4 அண்ணா திமுக காரன், 4 எவனை வேணாலும் வெட்டுங்க, நம்ம கிட்ட நம்ம அடி வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. வெட்டுங்க, கட்சி பார்த்துக்கும். இது வன்முறை, அதனால அன்பு தினம் வழக்கு போனால் போட்டுக்கோ. இதை இனிமேல் பொது மேடைகளில் பேச போகிறோம். வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. இல்லைன்னா வெல்ல முடியாது தம்பி, அடிக்காமல் வெல்ல முடியாது. நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு பயந்துன்னு இருப்பீங்க? அப்படி அண்ணா திமுக காரன் அடிக்கிறான், திமுக காரன் அடிக்கிறான், விசிகா காரன் அடிக்கிறான், எவ்வளோ நாளைக்கு பயந்துன்னு இருப்பான்? சுயநலத்திற்காக அரசியல் இருக்கிற அவனே நம்ம அடிப்பான்னா, பொது நலத்துக்காக நாம் இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? அப்போ எது ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. வீண் வம்புக்கு நம்ம போக வேண்டாம், வீண் வம்புக்கு போக வேண்டாம். தலைவர் சொல்றதுதான், நாம் வீரர்கள், நாம் வீரன் என்பதற்காகவே அவன் சுடுகின்ற போது மார்பை காட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. நான் வீரன், நான் துப்பாக்கிலாம் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ பதுங்கணும். ஆனால் தாக்கிடணும். அவன் துப்பாக்கி நம்ம முன்னாடி துப்பாக்கி தூக்கினவன் துப்பாக்கியோட உயிரோடு அங்கேருந்து போகக்கூடாது. இதுதான் தேசிய தலைவர் நம்ம கற்றுக் கொடுத்தது. சொல்லுவார், அது மாதிரி துணிச்சலாக இருங்க, நம்ம தான் வெல்ல போகிறோம். எப்படியா இருந்தாலும் 2026 நாம் தமிழ் ஆட்சி. எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது, எந்த ஒரு தத்துவமும். அவனுடைய போர் யுக்திகளை படித்தேன், அதனால தான் நாங்கள் வெல்ல முடிஞ்சது. அப்படிப்பட்ட மாவீரன் யாருன்னா, இந்த தெற்காசியாவில் ராஜராஜ சோழன் ஒருத்தர் தான். அவன் வரலாறை படித்த பிறகு தான் நான் வென்றேன். அவன் வரலாறை படித்த பிறகு தான். அப்போ உலகத்துக்கே அரசியல் போர் முறைகளை சொல்லி கொடுத்த நம்ம பாட்டன் இந்த வந்தியேரிகள் தெலுங்கு தோத்துருவோம். ஒருத்தன் ஒரு இந்த குரல் அவன் காமாட்சி நாடு சொல்லிட்டு கர்நாடகத்தில் இருந்திருக்க முடியுமா? அவன் வாய்ப்பே கிடையாது. ஒரு தமிழன் ஏறக்குறைய 1.25 கோடி பேர் இருக்கிறான். அந்த 1.25 கோடி பேர் தமிழனுக்கு விகிதாச்சாரி படி பார்த்தா கர்நாடகத்தில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். ஒரே ஒருத்தன் மாமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டான். மாமன்றத்துக்கு அவன் அலுவலகத்தில் தமிழில் ஒரு பதாகை வைக்க முடியல. அவன் இன்னைக்கும் பதவி ஏற்க முடியல. பதவி ஏற்கல, இன்னைக்கு வரைக்கும் ஏற்கல. வெற்றி பெற்ற ஒருவன் பதவி ஏற்கல. அப்போ நம்ம சுற்றி உள்ளவெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கான், நான் இவ்வளோ இழிச்சி வாய்களாக இருக்கணும். அப்போ இவன் கர்நாடகத்தில் சொல்லிட்டு வர முடியுமா?
இங்கே வந்து சொல்லிட்டு உட்காந்து கொக்கறேன். தமிழனுக்கு என்னடா இருந்ததுன்னு கேட்குறான். தமிழனுக்கு என்ன இருக்குது நான் அவனை சுரண்டதுக்கு? அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். இன்னமும் அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது நாம் இனத்தை காப்பாற்ற முடியாது. தைரியமாக இருங்க, துணிச்சலாக இருங்க. கட்சி வேறு லெவலில் போயிட்டுருக்கு, வேகமாக போயிட்டுருக்கு. நம்ம வெல்ல போகிறது உறுதி. உங்களுக்கு ஒரு இடையூறுனா கட்சி விட்டுறாது, பார்த்துக்கோ. சரியா?